இன்னொன்று கலை மேடைங்கிறது ரொம்ப முக்கியம். கலை மேடை சில இடத்துல கொலை மேடையாக மாறிடும். பார்த்துக்கிங்களா, ஒருத்தர் பேசினாடா போச்சு, ஊரே அதுக்கிட்ட தெரிச்சு ஓடிடுவாங்க. அதில் இந்த பாச தெரியாட்டின் சிக்கல். ஒரு ஆள் 15 நிமிஷம் மேடையில் பேசியிருக்காரு, பக்கத்தில் ஆலமரம் டமான்னு சாஞ்சிருச்சு. சொல்லிட்டேன், ஏன் 15 நிமிஷம் பேசினாரு, இவ்வளவு ஆலமரம் சாஞ்சிருச்சு, அறுத்தே சாச்சிட்டான்ல மனுஷன், அறுத்து சாச்சிட்டான்னு சொல்லி அந்த அறிவே நினைச்சிட்டான். இன்னும் இடத்துல இப்போ நம்ம ஆள் ஒரு ஆள் வெளிநாட்டுக்கு போனார். அங்கே இதே மாதிரி ஒரு சொற்பொழிவு நடிக்க 2000 பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு பாசையும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுல்ல, இருந்தாலும் ஜமால் பிஎம் சொல்லி கூட்டத்தோட கூட்டம் உட்காந்தாச்சு. இவர் பேசிக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் ஒரு ஆள் என்ன ஆச்சுன்னா அதை நம்ம செய்வோம்னு சொல்லி அவர் கை தட்டினா இவன் கை தட்டினான். அவர் சிரிச்சோன்னு இவன் சிரிச்சான். திடீர்னு அவன் எந்திரிச்சான், இவன் எந்திரிச்சால அடி அடி அடித்து சட்டையை கிழிச்சு மொண்டு மொத்திட்டாங்க. அழுதுகிட்டே, ஏங்க நீ அடிச்சிங்க அப்படின்னு. வெளியே நிற்கிற ஒரு அம்மா வந்திருக்கு, அவங்க வீட்டுக்கார் யாருன்னு சொன்னேன். அவன் எந்திரிச்சா அதை வாஸ்துவான், நீ ஏன்டா எந்திரிச்ச அப்படின்னு மாட்டிக்கிட்டானா. கரெக்டாக சமயோச்சித புத்தியாக இல்லாட்டி இப்படி தான் மாட்டிக்கிறோம் உண்டு. அதனால் நம்மளுக்கு அந்த சிரமம் இல்லை.